ஏங்க கிளம்புறக்கு எல்லாம் வெளியே வந்து நின்றுக்கிறோம். உள்ளுன்னு என்னதான் பண்ணுவீங்களா? வாங்க முதல்ல வெளியே நீங்க. வர்ற இரு, எல்லாம் உனக்கு அவசரம் தான். எல்லாம் செக் பண்ணிட்டு வர வேண்டாமா? பூட்டிக்குதா எடுத்துக்குதான்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வா இன்னும் கத்திட்டே இருக்கிற. வர நிறு, நான் வந்தான் கார் எடுக்கணும். வர நிறு. ஆமா, கேட எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுங்க. போய் கார் அடின்னு கிளம்பல போங்க. பசங்களா, நம்மளாம் டவுன்ல புது வீட்டுக்கு போறோம். எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா? ஆமா டேடி. ஏன்பா ஒரு புது கார் தான் நீங்க வாங்கலாமல்ல? இப்படி அடைச்சுக்கிட்டு இப்படித்தான் போவேன். மூச்சே முட்டுது. எம்படுத்தாலையே இழுத்து ஏதாவது ஓனா கூட இழுத்துட மாட்டாங்குது. ஐயோ, தள்ளி உட்காரா. நம்ம தள்ளி உட்காரோம்னா தேரி மாதிரி தான் ஏறி உட்காரோம். அமைதியா வந்து சொல்லித்தரோம். தோணு பேச நல்லா அமைதியா வரப்போறேன்னு என்ன வேணுங்க எல்லாரும் சும்மா. உட்காந்து கார் ஓட்டுக்கு இடம் இல்லடா. நீங்க எல்லாம் பேசிட்டுக்கிறீங்க. டேய் அமைதியா வாங்கலாம். அப்பாடா, ஒரு வழிய வந்து இறங்கிட்டா. மூச்சு முட்டிட்டு உட்காந்துட்டு வந்து இடுப்பே உடஞ்சி போச்சு. ஆமா ஆமா, கார் இல்லாம நடந்து வர்றாங்க. உங்களெல்லாம் நடத்தி கூட்டு வந்திருந்தோம்னா அருமதேரி. கார்ல சொகுசா கொண்டு வந்து இறக்குனா முதுகு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குன்னு என்னென்ன பேசுறாங்க வரல. அம்மா என்னம்மா திட்டுறீங்க? கார்ல தலை வெளியடிக்குதுன்னு குனிஞ்சுக்கிட்டே உட்கார என்னால் நிமிர முடியலைங்க பாருங்கம்மா. அம்மா இதுல இவ வேற நெட்டச்சி தள்ளி உக்காருன்ட்டே வர்றான். நான் எங்கதான் போய் உட்கார்றது? அப்படியே இறுக்கிட்டு உக்காந்துட்டு வந்து ஐயோ எப்படிதான் இருக்குதோ அம்மா. எப்படி எல்லாத்துக்கும் வீட்டுக்குள்ள வரலாம் உத்தேசமா இல்ல வெளியில நின்று வளவலான்னு பேசிட்டே போறீங்களா? ஐயா எவ்வளவு பெரிய வீடு, சூப்பர். ஓ வாவ், சூப்பரா இருக்கு வீடு. ஆஹா, எப்படியோ ஒரு வழியா புது வீடு செட்டில் ஆயிட்டா. என்ன சிட்டு, உனக்கு சந்தோஷமா? எப்படி இருக்குது வீடு சொல்லு. ஏதோ உங்க வாழ்க்கையிலேயே உருப்படியா ஒரு வேலையை பார்த்து போட்டீங்க. எனக்கும் இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குது, சூப்பரா இருக்குது. இரு மெயினா நம்ம கிச்சனை பார்த்துட்டு வந்துடுறேன் எப்படி இருக்குதுன்னு. அப்பா இந்த வீடு சூப்பரா பெருசாக்குதுப்பா. பக்கத்துல என் காலேஜுக்கு போற ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் நிறைய பேரை ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க போறேன். அடா 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 அடா, சூப்பர்ரா. அந்த அடுப்படிக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்த எனக்கு இவ்வளோ பெரிய கிச்சனா, ஸ்மார்ட் கிச்சன்லாம் போட்டிருக்கானே. சூப்பர்ரா. சிட்டி கலக்குடி. இங்க பாரு கேஸ் ஸ்டவ். ஆஹா, வீட்டுக்குள்ள சிங்கு. இவனே மிக்ஸி எல்லாம் வாங்கி வச்சிருக்காண்டா. தவா தொங்குதுடா. இனிமே இந்த சிட்டை கையில பிடிக்க முடியுமா? அச்சுக்கு ஏ கும்கே, அச்சுக்கு ஏ கும்கே, அச்சுக்குனக்கா கும்குனக்கா, அச்சுக்குனக்கா கும்குனக்கா. ஏ. ஓ வாவ், பெட்டு சூப்பரா சாஃப்டா இருக்குது. இனிமே இந்த பெட்டு நமக்கு தான். என்ன சொன்ன? இந்த சாஃப்ட் ஆக்குற பெட்டு உனக்கா? ஏ சோடா புட்டி, இனிமே இந்த பெட்டு எனக்கு, புரிஞ்சுதா? ரூம்குள்ள வர வள வச்சுக்காது, வெளியே போக நீ. ஏ குட்டச்சி, என்ன சொன்னா? உனக்கு சொந்தமா? சொல்லுவேன். இந்த வீடு எல்லாருக்கும் சொந்தம். அதே மாதிரி இந்த பெட்டு எனக்கும் சொந்தம் தான், புரிஞ்சுதா? சும்மா சீனை போடாம நீ முதல்ல வெளியே கிளம்பு. சோடா புட்டி, தேவையில்லாம என்னோட வாயை கிளறா சொல்லிட்டேன் நான் உன்னை. பார்த்துக்க, வேணா அப்படி பண்ணலாம். இந்த பெட்டை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அந்த பாதி ஓம் பாதி, இந்த பாதி ஏன் பாதி. கோட்டை தாண்டு நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். அவ்வளோதான். அந்த பக்கம் கபோர்டு உனக்கு, இந்த பக்கம் கபோர்டு எனக்கு. என் கபோர்டு பக்கமோ என் தலகாணி பக்கமோ நீ வந்த கண்ணாடி உடச்சு போட வேண்டிய சோடா புட்டி. எனக்கா இவ்வளோ பெரிய ரூம்பும் எனக்கா. இனிமே நைட்ல ஜாலியே கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஃபோன் பேசுவனே, யாருக்கும் தெரியாது. ஜாலி. என்னடா ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி தெரியுது. நானும் உங்க அம்மாவும் இந்த ரூம்ல தங்க போறோம், புரிஞ்சுதா? பா என்னப்பா இப்படி பண்றீங்க? அந்த வீட்டில் தான் என் தனி ரூமே கொடுக்கல, கஷ்டமா இருந்துச்சு. நீங்களும் அம்மா வந்து என் பக்கத்தில் படுத்துருந்தீங்க. இங்கேயும் என் பையனை தொல்லை பண்றீங்க. அப்போ இவ்வளோ பெரிய வீடு இருக்குல்ல, நீங்க போய் தனி ரூம்ல தங்கப்பா. ஏன்பா அப்படி பண்றீங்க? என்ன ஹத்தம்? என்னடா என்ன வேணும் கேப்ப? சும்மா உங்க அப்பா சண்டை போட்டுக்கிற, என்ன பிரச்சனை கேப்ப? நானும் உங்க அப்பா இங்கே தங்குவோம். நீ என் கூட தங்குற, தனியாக தங்கலாம் ஆகாது, புரிஞ்சுதா? கண்டா நீ பேசாம போய் ஒழுங்கு வந்து படுத்து தூங்கு போ. வந்ததுக்கு டயர்டாக்குது. எல்லாம் படுங்க போங்க. நான் போய் அவளுக்கு 2 பேர் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு படுத்து வச்சுட்டு வரக்குள்ள 2 பேர் படுத்து தூங்கிட்டு போகணும்.
நின்று மறுபடியும் இதை பேசிட்டு இருந்தீங்க. டேய் உனக்கு தான் மெயினாக சொல்கிறேன், போய் படுவோ. அவி தூங்கறக்கு நம்ம மிரட்ட வேண்டியதாக்குது. நீ அவளுக்கு என்ன வாங்கி கிடக்கிறாளுகளோ போய் பார்க்குறேன் இரு. இப்போ தான் உன்னை சொன்ன என்ற பக்கம் நீ வராதன்னு சொல்லிட்டு எதுக்கு என் தலகணி கை விட்டுக்கிற மாதிரி கையெடு நீ. ஏ லில்லி, எனத்துக்கு வந்து கத்திட்டு கிடக்கிறா, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? மா இந்த பெட்டை ரெண்டா பிரிச்சுக்கிறோம். இந்த தலகாணி என்றது அதே அவளுது. என்ற தலகாணி மேலே கையை நீட்டு எதுக்குமா அவள் படுக்கிறாமோ தள்ளி பட சொல்லுமா அவளையிட. லில்லி இப்படியெல்லாம் பேசுனா சரியான கோவம் வந்து சொல்லிட்டு நான் ஒழுங்கும்போதுக்கு படு லில்லி. சும்மா கை நீட்டுறா கால் நீட்டுறா, கை நீட்டே என்ன கொஞ்சம் குறைஞ்சபடியே நீயே வா. நீங்க எப்ப பாரு அவளுக்கு என்ன சப்போர்ட் பண்றீங்க, என்ன திட்டுட்டேங்கிறீங்க. ஆமா அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க இவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத. சத்தம் வெளியே வராம 2 பேர் படுத்துக்கணும், காலையில வரைக்கும் சொல்லி போட்டேன். அப்படி இல்லையா வா அந்த ரூம் நீங்க கூட படுவா. நீ எந்திரிமே லில்லி வா. நான் ஒண்ணு வரல, நீங்கே படுத்துக்கிறேன் போங்க. நான் இந்த திரும்பி படுத்துட்டேன். அவன் என்றாவது திரும்பி படுக்கூடாது, என்ன கை போக்கூட காலை போக்கூட சொல்லிருங்க அவகிட்ட. அவளே தூங்கிட்டு இருக்கிறா. அவள் எனக்கு நீ வம்புகளுக்கு லில்லி, கம்மா தூங்கு. இவங்களெல்லாம் சரி பண்ணி தூங்க வைக்கிறக்குள்ள நம்ம உயிர் போயிரு. அப்பாடா எவ்வளோ டயர்டு, தூங்கலாண்டா. என்ன பார்க்குறீங்க, நீங்களும் எல்லாம் போய் தூங்க. நாளைக்கு வந்து நாங்கள் ஃபேமிலியோடு உங்களை பார்க்குறோம். பாய்.